முருகக் கடவுளை போற்றும் கவசப் பாடல்களுள் சாந்தானந்த சுவாமிகள் இயற்றிய கந்த குரு கவசம் குறிப்பிடத்தக்கது. 447 வரிகளுடன் கூடிய இப்பாடலை பாடி துதிக்க இறையருள் கைகூடும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. மதுரையில் 1921 தோன்றி சேலத்தில் 2002 முக்தி அடைந்த சாந்தானந்த சுவாமிகளின் வரலாறு அனைவரும் அறிய வேண்டிய அற்புதங்கள் நிறைந்ததாகும். பூர்வாசிரமத்தில் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். 1921 மார்ச்சில் மதுரை அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த இவர் இளம் வயதில் காந்திய இயக்கத்தில் ஈடுபட்டார். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு சுவாமி விவேகானந்தரின் நூல்களை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சிறைச்சாலையை தனது தவ வாழ்க்கைக்கான துவக்க மையமாக மாற்றிக்கொண்ட அவர் பின்னாளில் ஆன்மீக அருளாளர்களின் தொடர்பால் துறவியானார். மாயாண்டி யோகி, குருநாதர் ஸ்வயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி ஆகியோரின் அனுகிரகத்தால் சுப்பிரமணியம் சாந்தானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகளானார். குருநாதரின் மறைவுக்குப் பிறகு புதுக்கோட்டையில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிறுவிய புவனேஸ்வரி அதிஷ்டானத்தையும் சாந்தானந்த சுவாமிகள் சிறப்புற மேம்படுத்தினார். சேலம் அருகே ஆத்தூர் சாலையில் உள்ள ஸ்கந்தகிரியில் அவர் 1968 நிறுவிய ஸ்கந்தாசிரமம் ஆன்மீக பணிகளில் பெரும் பங்காற்றி வருகிறது. சென்னை அருகே ராஜகீழ்ப்பாக்கத்திலும் 1999 முதல் ஸ்கந்தாசிரமம் இயங்குகிறது. ஸ்கந்தகிரியில் உள்ள கந்தனை போற்றி பாடுவதே கந்தகுரு கவசம். இதனை பாராயணம் செய்வோர் அனைத்து பாக்கியங்களும் பெறுவர் என்பது சாந்தானந்த சுவாமிகளின் அருள்வாக்கு. கந்தகுரு கவசம் பாடல்